ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி பார்க்கலாம். ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நான் புதுசாக இருக்கிற பாசுமதி ரைஸ், இது பழைய பாசுமதி ரைஸ்னால் நீட்டாக இருக்கும். இது புது பாசுமதி ரைஸ், அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நான் காமிச்சேன் இல்லையா, அந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி ஒரே ஒரு முறை மட்டும் கழுவிட்டு நம்ம அப்படியே ஊற போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த பாஸ்மதியோட ரைஸோட வாசம் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா கழுவிட்டால் அதில் வாசம் போயிடும் கொஞ்சம். அதனால் கழுவிட்டு இந்த டம்ளரில் 4 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்றைக்கி நான் ரைஸ் குக்கரில் தான் அரிசி வைக்க போகிறேன். நம்ம நார்மலாக தம் பிரியாணிக்கு அரிசியை வேக போட்டு தனியாக தண்ணி கொதிக்க வச்சு வேக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேக போடாமல் இன்றைக்கி ஈஸியாக ரைஸ் குக்கரில் 4 கப் டம்ளருக்கு 4 கப் தண்ணி ஊற்றி அதிலான ஹோல் கரம் மசாலா எல்லாமே, பட்டை, லவங்கம், சாய்ஜீரா, அப்புறம் கடற்பாசி, அன்னாச்சிப்பூ எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் போடலாமோ, நீங்கள் மராட்டி முக்கும் போட்டிருக்கேன் நான் இதில், அப்புறம் பிரிஞ்சி இலை, அது எல்லாமே நம்ம இந்த ரைஸ் குக்கரில் போட்டுடலாம். ஏலக்காய் 2 போட்டுடலாம். போட்டுட்டு இதில் இந்த பிரியாணிக்கு தேவையான பாதி அளவு உப்பு போட்டுடலாம். சிக்கன் பாதி அளவு சிக்கனில் போட போகிறோம், பாதி ரைஸில் போட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் ரைஸ் நல்லா அந்த உப்பு நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், சமையல் எண்ணெய். ஏன்னா தனித்தனியாக நல்லா உதிரியாக வரதுக்காக நம்ம எண்ணெய் விடுறோம். அவ்வளோதான். கடைசியாக நான் ஏலக்காய் போட மறந்துட்டேன், இப்போ போடுறேன் நான். இப்போ ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். நீங்கள் அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். அப்போ தான் நீட்டாக சாஃப்டாக இருக்கும். நான் 1/2 hour ஊற வச்சுட்டு இருந்தேன் அந்த அரிசியை. அதுக்கப்புறம் தான் எல்லா கரம் மசாலாலாம் போட்டு இப்போ ரைஸ் குக்கரில் நம்ம ரைஸ் வச்சு ஆன் பண்ணிடலாம். இது நம்ம ரொம்ப வெந்துருச்சா அப்படின்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் 1 கப்புக்கு 1 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஆஃப் பாயிலாக தான் இருக்கும். அதை வேக வச்சுட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெங்காயம் வதக்கி எடுத்துக்கிறேன். வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். சமையல் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு அதை பொன்னிறமாக எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நான் வாஷ் பண்ணி நல்லா உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சை சாரெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு இப்போ இதை மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நம்ம ஒரு 1 hourலேருந்து ஒரு 1/2 hourலேருந்து 1 hour ஊறினா போதும். ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மஞ்சத்தூள் போட்டேன், அப்புறம் இது வெறும் மிளகாய்த்தூள். எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் சால்ட், இப்போ நம்ம சால்ட் 2 விதமாக சேர்த்துருக்கோம் இல்லையா. ஒன்று ரைஸ் குக்கரில் கொஞ்சம் போட்டிருக்கோம், சிக்கனில் பாதி போட்டிருக்கோம். இதுவே போதுமான அளவு உப்பு சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்த சாறுலாம் வேக வைக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கரம் மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலா பவுடர், உப்புக்கு அடுத்தது கரம் மசாலா பவுடர். இது தனியா பவுடர். அதுக்கப்புறம் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் இந்த மசாலாலாம் இப்போ போட்டுட்டு அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினாலாம் நீங்கள் அரைச்சி கூட மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் போடலாம். நான் அந்த மாதிரியே செஞ்சுருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எல்லாமே அரைக்காமல் அப்படியே போட போகிறேன். கொத்தமல்லி, புதினா எல்லாமே, பச்சை மிளகாய் அதெல்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம தயிர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சமையல் எண்ணெய். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டால் போதும், நிறைய விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போது இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் போட போகிறேன். இது வந்து உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் பிரியாணி மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா ஹோல் கரம் மசாலாவும் அரைச்சிது ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கோம். இது வந்து ஷான் சிக்கன் பிரியாணி மசாலா. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கிடச்சிதுன்னா இது போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 3த்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர், 1/2 ஹவர் ஊறினா போதும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து 1 ஹவர் கூட ஊற வைக்கலாம். நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்போ பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா போட்டிருக்கேன் இல்லையா, இஞ்சி, இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட நம்ம பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் இதில். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் எண்ணெயில் பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து நம்ம வச்சிடலாம். இதோட கொஞ்சம் எலுமிச்சை சாறும் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். அதனால் எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா 1 ஹவர் கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். இது வந்து நீங்கள் நாளைக்கு செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் முந்தின நாள் நைட்டே கூட ஊற வச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஊறி இது அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய அரிசி சாதம் வச்சுருந்தாலே ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆஃப் பாயில் தான் வெந்திருக்கும். இது ஃபுல்லாக குக் ஆகிருக்காது. ஏன்னா நம்ம 1 கப்புக்கு 1 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால். நான் இப்போ காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி சும்மா குத்தி விடுங்க, ஆறட்டும். அதனால் இப்போ பாருங்கள், இது நீங்கள் வந்து உங்களுக்கு எடுத்து பார்த்தாவே தெரியும். முக்கா கூட இல்லை, ஆஃப் பாயில் தான் வெந்திருக்கு உங்களுக்கு. இங்கே பாருங்கள், உடையில பாருங்கள். ஏன்னா நம்ம இன்னும் தம்மில் போட்டால் இன்னும் நல்லா ஆஃப் பாயில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வெந்து சாஃப்டாக ஆகிடும். இப்போ வந்து அடுத்த நம்ம வெங்காயம் பொரிச்சதுலேயே அதே பாத்திரத்தில் அதே எண்ணெயில் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம், கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ நெய் சூடானோடனே நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக நாம் பரப்பி விடலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் எல்லாமே நல்லா குக் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் போட்டு நல்லா சூப்பராக பரப்பி விட்டுறலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே சிக்கன் எல்லாம் ஒன்று போல் மேலே இல்லாமல் பரப்பி வச்சுட்டா சூப்பராக குக் ஆகிடும். இது வந்து ஹையில் 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ரைஸ் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கையில் நீங்கள் அந்த கட்டியெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து மீடியமில் வச்சுட்டு எல்லா சிக்கனையும் ஒரு முறை திருப்பி வச்சிடலாம். அதோடு அவ்வளோதான். திருப்பிட்டு நாம் வந்து அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம பாதி அளவு குக் பண்ணியிருக்கோம் இல்லையா அரிசி சாதம், ஆஃப் பாயில் ரைஸ் வந்து இப்போ தம் போட்டுடலாம். சாதம் ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டியெல்லாம் எடுத்துட்டு பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் ஃப்ரையு, அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாமே பொடியாக நறுக்கி நம்ம தம் போடுறதுக்கு, இது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டெப்பை, நம்ம போட்டு ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் கடைசியாக வேணுன்னா எலுமிச்சை சாறும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான், இல்லை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நான் விடலை, ஏன்னா எனக்கு போதுமான அளவாக இருந்ததுனால இப்போ நான் டவலில் வந்து நான் இது பிரியாணிக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். இந்த டவல் நல்லா பச்சை தண்ணியில் ஈரம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காற்று போகாத மாதிரி டைட்டாக மூடிட்டேன். இது எல்லாமே இந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தம் போடுறதுக்கு பெரிய தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது தம்லேயே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் எனக்கு வந்து குட்டியாக உரல் இருக்கும் இல்லையா, இந்த இஞ்சி பூண்டு நசுக்கிறது அதை எடுத்து வச்சுருக்கேன்.
கொஞ்சமாக செய்கிற பிரியாணிலாம் இதெல்லாம் சூப்பராக நான் இதில் தான் தம் போடுவேன். நல்லா வெயிட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் தோசைக்கல்ல கூட வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு நசுக்கிறத கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் வந்து திருப்பி விடலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை திருப்பி விட்டுட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு. நாங்கள் வந்து இப்போது எங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் ஒயிட்டும் அந்த மசாலாவும் இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் மொத்தமாக கலந்து விட்டுருவேன். இல்லைனா கூட நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இப்போ முன்னாடி கலந்து விட்டேன்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் அதை நீங்கள் அந்தமாரி கலந்து விடாமல் நீங்கள் ஃபுல்லாக 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த ஒயிட் ரைஸ் உள்ளுக்கு இருந்து பிரியாணியை எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஃபுல்லாக கலந்து எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். அதனால் நாங்கள் இப்படி சாப்பிடுவோம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தம்மில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.